இந்த நடிகை ஒரு அழகான நடிகை. மலையாளத்திலும் தமிழ் சினிமாவிலும் தெலுங்கிலும் கன்னடத்திலும் இவரின் துருதுருவான நடிப்பால் இளைஞர்களை கவர்ந்தவர். இவர் தமிழ் படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தின் இயக்குனர் இந்த நடிகையை அடைய விரும்பினார். நடிகை ஆரம்பத்தில் எந்த பிடி கொடுக்காமல் கொஞ்சம் விலகி ஓடினார். ஆனாலும் அந்த இயக்குனருக்கு இந்த நடிகை மீது ஒரு சபலம். இந்த அழகை எப்படியாவது அடைந்துவிட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார். அப்போதுதான் அந்த நடிகைக்கு பிறந்தநாள் வந்தது. ஓட்டம் என்ற பெயரில் உருவாகி கொண்டிருந்த அந்த படத்தின் இயக்குனர் அந்த நடிகையை இந்த சான்ஸை விட்டால் மறுபடியும் நடிகையை அடைய முடியாது என்று ஒரு திட்டம் தீட்டினார். அதுதான் அந்த நடிகைக்கு பிறந்தநாள் பரிசாக வைர மோதிரம் கொடுப்பது என்ற திட்டம். அந்த திட்டம் சரியாக பலனளித்தது. ஆலப்புழை ஒரு போட்டில் இரவு விருந்து வைத்து வைர மோதிரம் மற்றும் 25 லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு போட்டில் அந்த நடிகைக்கு இயக்குனர் விருந்தும் வைத்தார். விருந்தை அனுபவித்தவர் இவ்வளவு செலவு செய்த அந்த இயக்குனரை அந்த நடிகை ஏமாற்ற விரும்பவில்லை. திகட்ட விருந்து கொடுத்து அசத்தினார். அப்போது ஒரு நடிகைக்காக ஒரு இரவுக்கு செலவு செய்த இயக்குனர் இப்போது படமில்லாமல் மோட்டுவாயை பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நடிகை செட்டில் ஆகிவிட்டார். யார் அந்த நடிகை? வாங்க பார்க்கலாம். மீரா ஜாஸ்மின் மேரி ஜோசப் என்ற அழகு புயல். இவர் கேரளாவில் பிறந்தார். மீரா ஜாஸ்மின் மலையாள நடிகைகளில் மிகவும் அழகானவர். இவர் மலையாளத்தில் செம அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து கம்பெனிகளில் வளைத்து போட்டதால் நல்ல வாய்ப்பு கிடைத்தது மலையாளத்தில். மோகன்லால் உடன் நடிக்கும்போது அவருக்கு செம கம்பெனி கொடுப்பதும் என வாய்ப்பு வாங்கினார். தமிழில் நேபாளி என்ற படத்தில் பரத்துடன் நடித்திருக்கிறார். குளியலறை காட்சி, பெட்ரூம் காட்சி என சம கவர்ச்சியாட்டி நடித்திருப்பார். இவரின் இளமை அழகும் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. அந்த படம் இவருக்காகவே ஓடியது. நேபாளி படம் பார்த்தவர்கள் இவரது அந்த குளியலறை காட்சி மறந்திருக்க முடியாது. ஒரு டவல் மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வருவார். அப்போது இவரது அழகை எந்த அளவுக்கு கவர்ச்சியாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கவர்ச்சியாக காட்டினார். அடுத்து பரட்டை என்கின்ற அழகு சுந்தரம் தனுஷ் படத்தில் நடித்தார். தனுஷ் எந்த நடிகையும் வளைத்து போடாமல் விடமாட்டார். மீரா ஜாஸ்மினையும் பல நாள் காத்திருந்து கொத்தி கொண்டு போனார். ஊட்டியில் தனி பங்களாவில் இவர்கள் இருவரும் அடித்த கூத்து பற்றி அன்று பத்திரிகைகளில் சம கிசு செய்திகளாக ரெக்கை கட்டி பறந்தது. இதனால் கூட தனுஷ் வீட்டில் பிரச்சனை இருந்தது. அதன் பிறகு அமலாபால் என்றாலும் முதலில் இந்த நடிகை நெருப்புதான் பற்ற வைத்தார் என்றால் அது மிகையல்ல. அதற்கு பின் ஏனோ தனுஷுடன் இவர் நடிக்கவே இல்லை. தனுஷும் ஒரு படத்தில் ஒரு நொடியுடன் நடித்துவிட்டார். அடுத்து வேறொரு நடிகைக்கு தாவிவிட்டார். அடுத்து திருமகன் என்ற படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவுடன் நடித்தார் மீரா ஜாஸ்மின். படத்தின் பாடல் காட்சிகளில் சேற்றில் புரண்டு இருவரும் கட்டி அணைத்து பெட்ரூம் சீன் பல காட்சிகள். இருவரும் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். எஸ்.ஜே. சூர்யா சும்மாவே ஆடுவார். மீரா ஜாஸ்மின் போன்ற அழகான நடிகைகள் கிடைத்தால் சும்மா விடுவாரா? புகுந்து விளையாடினார். படப்பிடிப்பு நடந்த 45 நாட்களும் இருவரும் சம நெருக்கமாக சம கிக்காக வாழ்ந்தார்கள் என்றே சொல்லலாம். பல இரவுகள் இருவரும் தனிமையில் காணாமல் போய்விட்டார்கள். படப்பிடிப்பு நடக்கும்போது இருவரும் ஒதுங்கி போய் விடுவார்கள். இயக்குனர் இருவரையும் தேடி தேடி அலைந்து மீதி அந்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகிவிடும். இப்படி மீரா ஜாஸ்மினும் இன்றைய பிரபல சூர்யாவும் புகுந்து விளையாடிய கதை அன்று பத்திரிகைகளில் எழுதுபவர்களுக்கு தீனியாக அமைந்தது. 2005 வெளிவந்த சண்டகோலி படத்தில் உயரமான நடிகருடன் இணைந்து நடித்தார் இந்த நடிகை. பல இரவுகள் தனிமையில் ஓரம் கட்டியிருக்கிறார். அந்த நடிகருக்கென்று அப்போது பத்திரிகைகளில் கிசுகிசு வந்தது. இருவரும் சண்டைகோழி படப்பிடிப்பில் சம விருந்துகளை பரிமாறிக்கொண்டார்கள். மீரா ஜாஸ்மின் நன்றாக கம்பெனி கொடுத்தார். திருமணம் செய்து கொள்வார்கள் என்றெல்லாம் பத்திரிகைகளில் செய்தி வெளிவந்தது. மீரா ஜாஸ்மின் அழகு அந்த உயரமான நடிகரை வாட்டி வதைத்தது. அதன் பிறகு இருவரும் ஏனோ சேர்ந்து நடிக்கவில்லை. அடுத்து கஸ்தூரிமான் என்ற படத்தில் வித்தியாசமான வேடங்கள் ஏற்று நடித்தார். அடுத்து 2004 வெளிவந்த ஆயுத எழுத்து படத்தில் நாயகனாக மாதவன் நடிக்க இவர் நடிகையாக நடித்தார். ஒரு பாடல் காட்சியில் இருவரும் நெருக்கமாக நடிக்க வேண்டும் என்று இயக்குனர் கட்டளையிட இருவரும் படப்பிடிப்பின் போது ஒதுங்கி போய் நெருக்கமாக இருந்துவிட்டு வந்தார்கள் என்று அப்பொழுது யூனிட்டில் இருப்பவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஏனென்றால் அந்த பாடல் அவ்வளவு சம கவர்ச்சியாக இருக்கும். இப்பொழுது கூட நீங்கள் ஆயுத எழுத்து மாதவன் மீரா ஜாஸ்மின் பாடல் என்று போட்டால் உங்களுக்கு தெரியும். அந்த பாடல் சண்டகோலி என்று ஆரம்பமாகும். இப்படித்தான் தான் நடிக்கும் கதாநாயகர்களுக்கு சம ஒத்துழைப்பு கொடுத்து அந்த படத்தில் கால்ஷீட் முடியும் வரை விருந்தாக கொடுத்தவர் மீரா ஜாஸ்மின். 2002 ரன் படப்பிடிப்பில் லிங்குசாமி மாதவன் இவர்களுடன் சம ஆட்டம் போட்டார் என்று அன்றைய பத்திரிகை செய்திகள் கிசுகிசுவாக எழுதி தள்ளியது. அதை இருவரும் மறுக்கவில்லை. அதே போல தெலுங்கிலும் கன்னடத்திலும் சம கவர்ச்சியாக நடித்திருக்கிறார் மீரா ஜாஸ்மின். இந்த அழகு புயலை பலரும் பலவித கோணத்தில் படம் எடுத்து தங்களுக்கு தீனி ஆக்கினார்கள். அவர்களும் தீனியாக அனுபவித்தார்கள். இவரை காதலித்து ஏமாற்றிய பிரபல இயக்குனர் யார் என்று பார்க்கலாம் வாங்க.
பிரபல மலையாள இயக்குனர் லோகிததாஸ் மூலம் சூத்ரதரன் என்னும் படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டார். மீரா ஜாஸ்மின் 3 வருடங்களாக இயக்குனர் லோகிதாசும் மீரா ஜாஸ்மின் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொல்லப்பட்டது. ஆனால் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளாக இயக்குனருடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்து இளமையை பரிமாறிக்கொண்டு இருவரும் சந்தோஷமாக இருந்தார்கள். இருவரும் நெருக்கமான போட்டோக்களும் கவர்ச்சியான வீடியோக்களும் நிறைய வெளிவந்தது. வருங்கால கணவர் என்று மீரா ஜாஸ்மின் இந்த இயக்குனரை சொல்ல ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு பின் நல்ல பசை உள்ள பார்ட்டியாக மீரா துபாயில் பொறியாளராக பணிபுரியும் அனில் ஜான் டைட்ஸை பிப்ரவரி 9, 2014 அன்று மணந்தார். இது அந்த இயக்குனருக்கு இவர் செய்த பெரிய துரோகமாக அல்லது மீரா ஜாஸ்மினை இயக்குனர் ஏமாற்றி விட்டாரா என்று அப்பொழுது மலையாள பத்திரிகைகள் இருவரை பற்றி எழுதியது. அது மட்டுமல்ல, மேலும் ஒரு சர்ச்சையில் சிக்கினார் மீரா ஜாஸ்மின். 2006ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள தலிமரம்பாவில் உள்ள ராஜராஜேஸ்வரர் கோவிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழைவது தடை செய்யப்பட்டது. அந்த இடத்தில் பிரார்த்தனை செய்தார் மீரா என்கின்ற மேரி. இது சர்ச்சையை ஏற்படுத்தியதோடு இந்து பக்தர்களுக்கிடையே போராட்டமும் வெடித்தது. பின்னர் சுத்திகரிப்பு சடங்குகளை நடத்துவதற்காக கோவில் அதிகாரிகளுக்கு அபராதமாக 10,000 செலுத்தினார். இது அப்போது மலையாள சினிமாவில் பெரும் பரபரப்பையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியது. மீரா ஜாஸ்மின் மனக்குழப்பத்திற்கு ஆளானார். ஒரு புறம் காதல் தோல்வி, ஒரு புறம் கோயிலில் சர்ச்சை என்று ஒரு புறம் என்று நொந்து போனார் மீரா ஜாஸ்மின். 2008ஆம் ஆண்டில் மலையாள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் ஒரு அறிக்கை வெளியிட்டது. அதாவது மலையாள திரைப்படத்துறையில் மீரா ஜாஸ்மின் நடிக்கக்கூடாது என்ற தடை அவர் மீது போடப்பட்டது. காரணம், நடிகர் திலீப்புடன் 2020 திரைப்படத்தின் படத்தில் நடிக்க மறுத்ததால் மீராவுக்கு தடை விதிக்கப்பட்டது. மீரா ஜாஸ்மின் ஏன் திலீப்புடன் நடிக்க மறுத்தார்? திலீப்புடன் நடிக்கும் நடிகையிடம் அத்துமீறுவார். இப்படித்தான் பாவனா மீது கற்பழிப்பு வழக்கில் சிக்கினார். அதற்கு முன்பே மீரா ஜாஸ்மின் படத்தில் நடிக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு இருவருக்கும் சண்டை அதிகமானதால் மீரா ஜாஸ்மின் மலையாள நடிகர் திலீப்புடன் நடிக்க மறுத்தார். மலையாள படங்களில் தொடர்ந்து இவருக்கு டார்ச்சர் கொடுத்தார்கள். இவரை அடைய துடித்தார்கள். எனவே பிரபலமான நடிகர்கள் தொடர்ந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அழைப்பு கொடுத்ததால் இவர் தமிழ் பக்கம் தாவினார். தமிழ் சினிமாவில் முதலில் 2003ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமாகியிருந்தார். இவர் அறிமுகமான முதல் திரைப்படமே மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக பார்க்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அந்த திரைப்படத்தில் இவரின் கவர்ச்சி ஒட்டுமொத்த இளவட்டத்தையும் வசீகரித்து இழுத்தது என்றே சொல்லலாம். முதல் படத்திலேயே ஏகோபித்த வரவேற்பு பெற்ற நடிகையாக தொடர்ச்சியாக நடித்திருக்கிறார். இதனிடையே தெலுங்கு சினிமா பக்கம் கவனத்தை செலுத்திய அவர் அங்கும் சில திரைப்படங்களில் நடித்திருந்தார். தெலுங்கு சினிமாவில் மீரா ரசிகர்கள் எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தார். இதனால் தெலுங்கு சினிமா வட்டாரத்திலும் பிரபலமான நடிகையாக பார்க்கப்பட்டு வந்தார். நல்ல கவர்ச்சியான அழகு தோற்றம் வைத்துக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் எப்போதும் தனது கிளாமர் புகைப்படங்களை வெளியிடுவது இப்போது வழக்கமாக வைத்திருக்கிறார். ஆனால் அப்போது அப்படியல்ல. புத்தகத்தின் மூலம்தான் அது கவர்ச்சி போட்டோக்களை நடிகைகள் வெளியிட முடியும். அப்படி மீரா ஜாஸ்மின் போட்ட மலையாள பத்திரிகை, தெலுங்கு பத்திரிகை, தமிழ் முன்னணி பத்திரிகையின் மூலம் கவர்ச்சியாக வெளிவந்தது. மலையாளத்தில் பிரபலமான உச்ச நட்சத்திரமாக விளங்கும் அந்த குண்டு நடிகர் இவருக்கு பெரிய பங்களா வீடு ஒன்றை துபாயில் வாங்கி கொடுத்திருப்பதாக, இருவரும் ரகசியமாக கள்ளவுறவில் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி தீயாய் பரவியது. இது பற்றி மறுத்தார் மீரா ஜாஸ்மின். ஒருவருடைய எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தி குறித்து பேசியிருந்தார். அதில் அவர் பேசியதாவது, நான் என்ன நினைக்கிறேனோ, எதை நினைத்து பயப்படுகிறேனோ அது கண்டிப்பாக நடந்து விடுகிறது. நான் ஒருவரை காதலிக்கிறேன், அவன் என்னை ஏமாற்றி விடுவான் என்று நான் நினைத்து கொண்டிருந்தால் நான் நினைச்ச மாதிரியே அவன் என்னை ஏமாத்திட்டான் என்ற முடிவுதான் கிடைக்கும். ஒருவேளை அவர் என்னை அதிகமாக காதலிக்கிறார், என்னை பத்திரமாக பார்த்து கொள்வார் என்று நான் நினைத்தால் அதே போல் அவர் என்னை அதிகமாக காதலிப்பார், பத்திரமாக பார்த்து கொள்வார். இப்படி நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை தீர்மானிக்கின்றன. நம்முடைய எண்ணங்களும் யோசனைகளும் சரியாக இருந்தால் எதை பற்றியும் நாம் பயப்பட தேவையில்லை என பேசியிருக்கிறார் மீரா ஜாஸ்மின். தெலுங்கு சினிமாவில் மீரா ஜாஸ்மின் ஏனோ தொடர முடியாமல் போனது. காரணம், உள்ளாடையின்றி வெள்ளை சேலையில் மலைக்காட்சிகளில் இவரை நடனமாடச் சொன்னார்கள். அதனால் இவர் அங்கே தாக்குப்பிடிக்க முடியாமல் போனது. என்னால் 2 பீஸ் உடையில் நடிக்க முடியாது, வெள்ளை சேலையில் என்னால் நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். துருதுருவென இருக்கும் மீராவுக்கு ஏகப்பட்ட ஆண் ரசிகர்கள் இருக்கின்றனர். அந்த உயர நடிகரை அனகோண்டா என்று சொல்லும் அளவுக்கு பல்வேறு விமர்சனங்கள் அடைந்தவர்.
அவர் மீரா ஜாஸ்மினிடம் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு அழைத்தபோது படுக்கைக்கு ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதான் பட வாய்ப்பு என்று சொன்னால் உங்கள் குடும்ப நபர்களை நான் சந்திக்க வேண்டும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய சொல்லும் நபரின் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அவரது குடும்பத்தார் முன்பே அவருக்கு முத்தம் கொடுப்பேன். அப்போது வீட்டில் ஏன் இப்படி பண்ண, ஏன் என்று கேட்பார்கள். அப்போது நான் எனக்கு பட வாய்ப்பு தாரே, ஆனால் என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அதனால் தான் இப்படி பண்ணேன் என கூறுவேன். இதையடுத்து அந்த நபரை அவரது குடும்பத்தார் பார்த்துக் கொள்வார்கள் என்று மீரா ஜாஸ்மின் கூறினார். அதன் பிறகு அந்த அனகோண்டா நடிகர் அந்த நடிகையின் பாதையிலிருந்து விலகிக் கொண்டார். ஆனால் அந்த பட இயக்குனரும் மீரா ஜாஸ்மினும் கம்பெனி கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். இதனாலேயே அந்த அனகோண்டா நடிகர் அந்த இயக்குனர் மீது மிக கடுப்பில் இருந்தார் என்று அப்போது கூறப்பட்டது. இப்படி மலையாள சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் அந்த குண்டு நடிகர் மற்றும் திலீப் என்கின்ற நடிகர், தமிழ் சினிமாவில் அனகோண்டா நடிகர் மற்றும் இப்போது வளர்ந்து வரும் பிரகாசமான சூர்யா நடிகர் என பலரும் இந்த நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் வளைத்து துவைத்து போட்டவர்கள்தான். தெலுங்கில் நாகார்ஜுனா, வெங்கடேஷ் போன்ற நடிகர்களும் இந்த நடிகையின் அழகில் சொக்கி போயிருக்கிறார்கள். துபாயில் பொறியாளரை மணந்து கொண்ட இந்த நடிகையின் மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லை. இப்பொழுது மீண்டும் கவர்ச்சி காட்ட துவங்கிவிட்டார். கவர்ச்சி ஸ்டில்ஸ் எடுத்து இணையத்தில் போட்டு வருகிறார். இப்பொழுதும் கூட கதாநாயகியாக அவரை நடிக்க வைக்கலாம். அந்த அளவுக்கு அழகான முகம், அழகான உடல் அமைப்பு எல்லாம் அமைந்த நடிகை இந்த மீரா ஜாஸ்மின். 45 வயதாகும் இந்த நடிகை பகலில் சிறந்து விளங்கியும் படப்பிடிப்பில் சிறந்து விளங்கி வாழ்க்கையில் சரியான இலக்கில்லாமல் போனதால் நடிகர்களுடன் பல இரவுகள் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற தேவையற்ற பிரச்சனையில் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டார். இப்பொழுது மீண்டும் நடிப்பதற்காக கவர்ச்சி போட்டோ எடுத்து இணையதளத்தில் போட்டு வருகிறார். ஆனால் யாரும் இவரை கூப்பிட தயாராக இல்லை. அன்று இளமையாக இருக்கும் பொழுது காசு சம்பாதித்து வாழ்க்கையில் செட்டில் ஆகி இருக்கலாம். கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை போல இப்பொழுது கவர்ச்சி போட்டோவை எடுத்து இணையதளத்தில் போடுவதால் என்ன பலன்? அதற்கு வெப் தொடரில் கவர்ச்சியாக நடித்தாலே காசு கிடைக்குமே. எனவே மீரா ஜாஸ்மின் படுக்கையறை காட்சிகள் நிறைந்த வெப் தொடர் ஒன்றில் நடிக்க பேசி வருகிறார்கள். விரைவில் மீரா ஜாஸ்மினை மிகவும் கவர்ச்சியான ஜாஸ்மினாக பார்க்கலாம். வெப் தொடர் ரசிகர்களுக்கு விருந்தாக அமையலாம். முழுசா கவர்ச்சியாக இறங்கி புகைப்படங்களை வெளியிட்டுள்ளார் நடிகை மீரா ஜாஸ்மின். தற்போது மீண்டும் உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக மாறி படங்களில் நடிக்க தொடங்கியுள்ளார். இதனால் படங்களில் அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெறுவதற்காக கவர்ச்சியான புகைப்படங்களை வெளியிட தொடங்கியுள்ளார். அந்த வகையில் தற்போது மீரா ஜாஸ்மின் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சியாக வெளியிட்டுள்ள சில புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. புகைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் கவர்ச்சி நடிகையாக சினிமாவில் ரவுண்டு வருவீங்க போல என்று கூறி வருகிறார்கள்.